ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சா ஹிமாலயம் பரியந்தம் ராமன்னா தெரியுமா இல்ல? சௌக்கியமா இருக்கிறவனுக்கு என்ன டியூட்டி அப்படின்னா அந்த குடும்பத்துல யாரெல்லாம் சிரமப்படுறாளோ அவளெல்லாம் ரட்சிக்கணும். இந்த குணம் யார் சொல்லி கொடுத்தான்னார்? ஸ்வஜனஸ்ய ரட்சிதா, ராமர் சொல்லி கொடுக்கும். ராஜ்ய நிர்வாகத்துக்கு வரப்போறவனுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கணுமா? அதை காமிக்கிறது தான் வால்மீகி பாலகாண்டத்திலையும் சொல்றார், அயோத்தியா காண்டத்திலையும் சொல்றார். இவர் கேட்ட கேள்வி ராமாயணத்தை ஞாபகப்படுத்திடுத்து நாரத சுவாமிக்கு. நல்ல வேளையா நீ கேட்கும் பொழுதே ஞாத்துமேவம் விதம் நரம், ஏகவச்சனத்தில் கேட்டே நான் பொழைச்சேன்னார். நீ பகுவச்சனத்தில் கேட்டிருந்தேன்னா நான் எங்கே ஆளை தேடுறது? நீ சொன்ன இத்தனை குணங்களும் நிரம்பினவன் ஒத்தன்தான், ஒரே மனுஷன்தான். யாரு அப்படின்னார்? இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா பகவஹ துர்லபாಶ್ಚைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ. நீ கேட்ட இப்பேற்பட்ட குணபூர்ணம் லோகத்தில் நிறையாலாம் கிடையாது, துர்லபா அதெல்லாம் கிடையாது. ஏகவச்சனத்தில் கேட்ட பழைச்சேன். யார் தெரியுமான்னா இக்ஷ்வாகு வம்ச பிரபவா, இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட வம்சத்தில் அவதாரம் பண்ணின ராமோ நாம ஜனை. லோகம் முழுக்க தெரியுமா சுவாமி? லோகே விக்யாத பௌருஷம்னு. ஆசேத்து ஹிமாச்சலம், ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சா ஹிமாலயம் பரியந்தம் ராமன்னா தெரியுமா எல்லாருக்கும்? ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன். வால்மீகி சொல்றார், எங்க திரும்பினாலும் பிரசித்தம்னா அப்படி ஒரு பிரசித்தமா இருக்கு. ராமர் மாதிரி பிரசித்தம் உண்டோ? ராமோ நாம ஜனைஸ்ருதா. ஒரு 16 குணங்கள் தான் கேட்டார், கொட்டி விட்டார் அவர். குணங்கள் அப்படியே புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்கணா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ஜ ரட்சிதா. இதெல்லாம் ராம குணமா? அது சௌக்கியமா இருந்தா தன்னை சேர்ந்தவாளெல்லாம் பார்த்துக்கணுமாவா? ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தா எல்லாரும் சௌக்கியமாக இருக்க முடியாது. ஏதோ 2 பேர் சௌக்கியமாக இருப்பா, பாக்கி சிரமப்படுறவாளும் இருப்பா. சௌக்கியமாக இருக்கிறவனுக்கு என்ன டியூட்டி அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் சிரமப்படுறாளோ அவளெல்லாம் ரட்சிக்கணுமா? இந்த குணம் யார் சொல்லி கொடுத்தான்னார்? ஸ்வஜனஸ்ய ரட்சிதா, ராமர் சொல்லி கொடுக்குறார். ரட்சிதாஜி, லோகத்தை முழுக்க ரட்சிக்கிறவன், தர்மத்தை ரட்சிக்கிறவன், தன் விசேஷமா தன்னை சேர்ந்தவர்களை ரட்சிக்கிறவன். ஸ்வஜனஸ்ய ரட்சிதா. இது மாதிரி நிறையா குணங்கள் எல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுவுக்கு தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் ஸ்ரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதஸ்சுதம் யௌவராஜ்யேன சம்யோக்துமைச்சத் பிரீத்யா மகீ. இப்பேற்பட்ட சத்புத்திரனுக்கு, குணபூர்ணனான புருஷ்டனுக்கு இங்கே ஒரு இடம் இல்லை. அயோத்தியா காண்டமும் இப்படி இருக்கும். ராம பட்டாபிஷேக பிரயத்னம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கம் ராமகுணம், இங்கே ஒரு சர்க்கம், இங்கே பல ஸ்லோகங்கள் ராமகுணங்கள். ஏன் இங்கே குணங்களை சொல்கிறாருன்னா, பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறான்னாலே ராஜ்ய நிர்வாகத்துக்கு வரப்போகிறவனுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கணுமா? நீங்கள் ராமாயணத்தை பார்த்துட்டு தான் இன்றைக்கி யார்ட்டெல்லாம் மாட்டின்னு இருக்கோன்னு தெரியும் நமக்கு. ராம குணங்களை பார்க்கணும். இப்பேற்பட்ட குணபூர்ணன் தான் அந்த சீட்டில் உட்காரணும். அதை காமிக்கிறது தான் வால்மீகி பாலகாண்டத்திலையும் சொல்கிறார், அயோத்தியா காண்டத்திலையும் சொல்கிறார். அந்த பிரபுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ண, கைகையை முன்பு தெய்வாசுர யுத்தத்தில் 2 வரன் கொடுத்துருக்காரு தசரத சக்கரவர்த்தி. அதை கேட்டார். அதை கேட்டு ஒரு வரனால் பரத பட்டாபிஷேகம் என்றும், இன்னொரு வரனால் ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு கேட்க, தசரத சக்கரவர்த்தி சத்யபாச பத்தனாக சத்யபாச பரிவீத பிதுர்நிதேசம், பாசக்கயத்து சத்தியமாகிற
பாசக்கயத்தை 3 சுற்றி நுட்டானாம் கழுத்தில். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.